சார் பெட்ரோல் டீசல் விலை ஏறிட்டே போகுது, எப்ப சார் குறைப்பீங்க? நான் இதுக்கு பதில் ஒற்றை வரல சொல்லணும்னா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சார் ஸ்ரீராம் நாளுக்கு நாள் விலைவாசி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். கண்ணு உறுத்துது, கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க, கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள், தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க. அது அறநிலையத்துறைக்கு சேருது. அது எதுக்காக சேருது? எதுக்காக நீங்க உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணணும், அந்த கோயில் விரிவுபடுத்த வேணும், அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டல பொறுக்க முடியல. நான் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலமாக இருக்கிறனால நான் சொல்றேன். நான் 2 வருஷமா நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கான நிதி என்பது ஏறத்தாழ 3458 கோடி ரூபாய் இன்னும் கொடுக்காமலே இருக்கிறாங்க. கேட்டா உங்க பிள்ளைங்க ஏன் இந்தியும் படிக்கட்டுமே சமஸ்கிருதம் படிக்கணும், அதை ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டினா நான் பணத்தை தரேன்னு நம்மளை பிளாக்மெயில் பண்றாங்க. சரி, இன்னைக்கு அந்த என்டிஏ கூட்டணிங்கிற பேர்ல அவங்களோட அதிமுகவை சார்ந்தவங்க நேரம் அவங்க கூட்டணி தான் வச்சுட்டு இருக்காங்க. இப்ப நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன். இப்ப அதிமுகவை சார்ந்தவங்க ஓட்டு கேட்க வருவாங்க. அப்ப நாம என்ன கேட்கணும்னா, சரியா அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ இப்பதான் ஒன்றிய அரசோட இருக்கல, ஒன்றிய அரசோட சேர்ந்துட்டு ஏன் நம்ம பிள்ளைங்க படிக்கிற விஷயத்துல எதுக்கே அரசியல் பாக்குறீங்க? ஏறத்தாழ 50 லட்சம் பிள்ளைங்க அதனால பயன்பெற போகுது. எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் ஏறத்தாழ 32,000 ஆசிரியர் மக்கள் அந்த கொடுக்கிற பணத்துலதான் சம்பளம் கொடுக்கணும் போது ஏன் அதுல போய் முரண்டு பிடிக்கிறீங்க? உடனடியா மோடிட்ட சொல்லி அந்த பணத்தை வாங்கி கூடிய என் பிள்ளையெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற உரிமை குரலை எழுப்ப வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய வாக்காளர் பெருமக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதற்காக நான் சொல்றேன்.